விராட் கோலியோட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டாரு பாத்தியா? ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் ஜஸ்ட் ஒன் கேம். எனிதிங்னு சொல்லி. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தெரியுதுன்னா, அவர் கிளியரா மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? எனக்கு மேட்ச் ஃபிட்னஸ் வந்து என்னோட மென்டல் பிரிப்பரேஷன்ஸ் தான். ஆப்வியஸ்லி விராட் கோலியோட 3 ஃபார்மட் எடுத்து பார்த்தா T20, ODI, டெஸ்ட், ஹி லவ்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். பட் அவருக்கு ரன்ஸ் அதிகமா வர காரணமே ODI தான். நம்ம பல முறை மென்ஷன் பண்ணிருக்கோம். விராட் கோலி ரன் அடிக்கடிக்க தான் ஹில் பிகம் பீஸ்ட். எப்படி ஒரு பழைய இன்ஜின் வந்து கார்ல ஓட ஓட தான் அதிகமா வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் அதோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்குமோ, அதே மாதிரி தான் விராட் கோலி. விராட் கோலிக்கு வந்து அதிகமா ரன் வேணும். ஓடி ஓடி எடுக்கிற ரன், நாட் 6 4. அது வந்து ஓடிஐ கிரிக்கெட் தான் அதிகமா இருந்தது. போஸ்ட் கோவிட் அந்த ஓடிஐ கிரிக்கெட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நோட் பண்ணா, எஸ்பெஷலி ஆஃப்டர் 2019 வேர்ல்ட் கப் அப்புறமா உனக்கு ஓடிஐ கிரிக்கெட்டோட வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் டிமினிஷ் ஆயிடுச்சு. நிறைய சீரியஸ், நிறைய வந்து ஒரு ஃபைட் கொடுக்குற சீரியஸஸ் எல்லாம் இல்ல. சோ அதனாலதான் கோலியோட ஃபார்ம் டிப் ஆச்சு. அண்ட் மோரோவர் அவர் ஓகே நமக்கு ஓடிஐ ஃபார்மட் பெஸ்ட்னு சொல்லி சூஸ் பண்ணி ஓடிஐ ஃபார்மட்ல வந்து இப்ப இருக்கிறது வந்து இட்ஸ் வே குட். ஏன்னா 2020 வேர்ல்ட் கப்புக்கு இதை விட ஒரு பெட்டர் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. விராட் கோலி இஸ் கெட் ரெடி. ப்ராபப்ளி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் ப்ராபப்ளி அவர் ஆட டெல்லி டீமுக்கு வந்து ஒரு குவாலிஃபயரோ நாக் அவுட்டோ ஒரு 2 இல்ல 3 கேம் ஆட சொல்லி ஒரு மினிமம் டென்ட் கொடுக்கலாம். நீங்க எல்லா கேமுமே ஆடி ஆகணும்னு சொன்னா அவரோட ஃபிட்னஸ் வந்து பாதிக்கும். பாசிபிளி மேட்ச் ஃபிட்னஸ், எஸ்பெஷலி நம்ம ஆடப்போற சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷனும் இங்க ஆடப்போற விஜயஜெய கண்டிஷனும் ஒண்ணும் கிடையாது. நீங்க மேட்ச் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க வந்து ஒரு 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோயோ டெஸ்ட் வச்சுட்டு பண்ணிடலாம். நீ எல்லா மேட்சும் ஆடி ஆகணும், கண்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா டெல்லியில அப்கமிங்கா இருக்க ஒரு டேலண்டோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாகும். அப்படிதான் நான் யோசிப்பேன். விராட் கோலி ஸ்டேச்சர்ல இருக்கவங்க நம்ம வந்து ஃபுல் கேம் ஆட வேண்டாம். ஏன்னா நம்ம 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 பிளேஸ் வந்து சர்டனிட்டி, எஸ்பெஷலி ஓடியில இது ஆடிதான் நம்ம அங்க போடணும்னு அவசியம் கிடையாதுன்னு தான் அவர் யோசிப்பாரு. நம்ம மேட்ச் ஃபிட்னஸ்க்காக ஒரு 2 கேம் இல்ல 3 கேம் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ். லைக் ஒரு டஃப் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க,